குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். பாருங்க, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியார். அது எப்போ பயிற்சியாரன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி சரியாக 8:16 மீன ராசிக்கு செல்ல போகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்கார் என்னென்ன பலாபலன் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் உங்களுக்கு மூலம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதம் உள்ள அமைப்பு தனுசு ராசி ஆகும். பாருங்க, இந்த தனுசு ராசி உபய ராசியாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் அதிகமாக போராட்டத்துக்குரிய வெற்றியே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது. எதுவுமே ஈஸியாக கிடைக்கவே இல்லை. எல்லாமே ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவரைக்கும் உழைச்ச உழைப்பில் தான் நீங்கள் சுயமாக நிற்கக்கூடிய தன்மையும் இருக்க போகுது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அதிகமாக உபயராசியில் அதிகமாக ஏமாற்றத்தையும் கண்ணு முன்னாடி சந்திப்பீங்க. அப்படி இருந்தாலும் கூட சுய சம்பாத்தியில் நான் நெஞ்ச நிமித்திட்டு நேர்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனா இந்த தனுசு ராசியாக இருக்க போகுது. அது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது பயிற்சியாகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அப்போ பாருங்க, உங்களுக்கு வருமானம், தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதியே உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. அப்போ கம்பல்சரி இந்த காலகட்டத்தில் மிக நற்பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு வருமானம் எப்படிடா வருது அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சனி பகவான் அந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகமாக முயற்சி எடுத்திருப்பீங்க. தொழிலுக்காக, வேலைக்காக, வெளிநாட்டுக்காக, திருமணத்துக்காக எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தோல்வி மட்டுமே தழுவக்கூடிய ராசியாக இருக்குது. பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குருபகவான் உங்களுக்கு ராசியாதிபதி 6லேயும் இருக்கிறாரு, உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதி 3லேயே இருக்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் சொல்லிக்க முடியாத அளவு வேதனையை சந்திச்சுக்கிறீங்க. பொதுவாக பாருங்க, ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பீங்க. பாருங்க, அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நினைச்ச மாதிரி வரன் அமையிலேயே நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்க போறீங்க. அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. பாருங்க, இந்த காலகட்டத்தில் இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு நான் படாத பாடு இருக்கிறேங்க, வீட்டில் அம்மாவே வச்சு கேட்டுக்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணலையே, நமக்கு வெளிநாடு போகலான் இருக்கிறேன், இவங்களை தாண்டி நான் வெளிநாடு போகவே முடியல, அவங்க நீ பிடிச்சி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வருத்தத்திலே இருப்பீங்க. வெளிநாடு வேலையெல்லாம் நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும், ஆனால் இங்கேயே கம்மியான சம்பளத்துக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக இங்கே வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்க, வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி நிறைய பண்ணியிருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் கூட தேவையில்லாத மன உளைச்சலோட முயற்சி பண்ணிக்கிறீங்க. பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது குடும்ப ஸ்தானாதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதி வருமான ஸ்தானாதிபதியும் தான். ஆனால் அவரே 4ல் ராகு பகவான் கூட நீர் ராசியில் போகும்போது வெளிநாட்டு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் முயற்சி பண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, சனி பகவானுக்கு 10ஆம் பார்வைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம் எல்லாமே உங்களுக்கு செல்வாக்கும் செல்வ செழிப்புமா இருக்க போகுது. அதே பாருங்க, அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு செல்லும் போது உங்கள் இடத்த பார்ப்பார், உங்கள் ராசி பார்ப்பார். அப்போ சனி பகவான் நாங்கள் பார்த்துட்டா அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, அப்படி தான் சொல்லணும். அந்த சனி பகவான் நாங்கள் பார்த்துட்டாலே போதுங்க, உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி வருமான ஸ்தானாதிபதியே உங்கள் ராசியை உங்களை பார்க்க போகிறார் சனி பகவான். அப்போ 10ஆம் பார்வையை அங்கே பார்த்துட்டாலே உங்களுக்கு பார்க்குற இடம் எல்லாமே சுபிச்சந்தான் சொல்லணும். அதில் பாருங்க, இதில் வெளிநாட்டு வேலைக்கு தான் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த குரு பகவான் 6ல் தான் இருக்கார். 6ல் ராசியாதிபதி மறைஞ்சாலும் கூட இந்த சனி பகவான் உங்களை பார்த்துட்டா அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதியும் உங்களுக்கு பார்க்குறாரு. பாருங்க, உங்களையும் பார்க்குறாரு ராசியை 10ஆம் பார்வையா, அதே 3ஆம் பார்வையும் உங்கள் ராசியாதிபதியும் பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி அடுத்த 2.5 வருட காலகட்டத்துக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக வெளிநாட்டில் இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இல்லை இங்கேதான் நான் முயற்சி பண்ணேன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பட்டம் பதவி உயர்வுக்கு அதிகமாக போராட்டம் பண்ணியிருப்பீங்க. பாருங்க, எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா 10ல் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாரு, உங்கள் ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் 3ல் சனி பகவான் இருந்தாலும் கூட அதிகமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. நம்ம பண்ணாத முயற்சி இல்லை, ஆனால் எல்லாமே ஒரு தோல்வி மட்டுமே தழுவிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல,
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு நெகட்டிவாக அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறையா உருவாயிருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு தொழில்காரகன் வேலைக்காரகனே, அவர் 4ஆம் இடத்துல ராகு பகவான் கூட இருக்கும் பொழுது 100% வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, ராசியாதிபதி 6 இருக்கானால் கூட 100% இந்த காலகட்டத்தில் அந்த ராசியும் சனி பகவானும் 2 சேரும் பொழுது கம்பல்சரி 100% உங்களுக்கு இந்த சனி பகவான் அந்த ராசியில் மீன ராசியில் போய் உட்கார்ந்து ஒரு 3 நாளில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்குன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். பாருங்க, உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதவியை நோக்கி போகலான் இருக்கிறேன், ஒரு ப்ரமோஷன் நோக்கி போகலான் இருக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்த ஆளுங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் பாருங்க, இந்த பாருங்க சனி பகவான் அங்கே 10ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிக சிறந்த பட்டம் பதவி உயர்வு எல்லாமே இந்த ஜாதகரை கம்பல்சரி இந்த தனுசு ராசி நேரங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அடுத்து 2.5 வருட காலம் இருக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் வண்டி வீடு வாங்கணும் வாங்கலான்னு ரொம்ப ஆசை, எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 4ஆம் இடத்துல போய் நிற்கும் பொழுது 100% உங்களுக்கு இடம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கிட்டேன், அந்த இடத்தை எப்போ விற்கிறதுனே தெரியல, அது விற்குமா இல்லை விற்காதா, அதில் ஒரு பெரிய அமௌண்ட், நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச அமௌண்ட் பூராமே அந்த இடத்துல சிக்கிடுச்சு, நம்ம ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. பாருங்க, அந்த சனி ராகு பகவான் உங்களுக்கு 4 வந்ததையுமே இது வரைக்கும் சம்பாரிச்சு பணம் எல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டீங்க. அப்போ பாருங்க, அந்த இடத்த விற்கிறதுக்கான முயற்சியில் அதிக தீவிரமாக செய்வீங்க. ஆனால் அதுவும் கூட உங்களுக்கு எந்த ஒரு கையும் கொடுத்துருக்காது. ஏன்னா வருமான ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 100% உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் அந்த 4ஆம் இடத்துல போகும்போது அந்த பூமி மூலியமா நல்ல லாபத்தோட வைக்கும். பாருங்க, அந்த லாபங்கிறது 2 மடங்கு 3 மடங்கு அதிக லாபத்தோட கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்கு இப்போ இருக்க போகுது. இது பாருங்க, இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மா, அந்த அம்மாவை குறிக்கிற ஸ்தானத்தில் சனி பகவான் போகும்போது அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய தொந்தரவு வராது. ஆல்ரெடி முதலையே சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் அதை ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் செக் பண்ணுறது மேலும் மேலும் சிறப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ராகுபவனோடு சேரும் பொழுது உங்களுக்கு இதுவரை எதையும் சார்ந்து படிக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு ராகு சம்பந்தமான படிப்பு தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம். இல்லை ஐடி ஃபீல்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம். இந்த சனி பகவான் தொழில்காரகம் உங்களுக்கு ராகுபவன் ஒரே கட்டத்தில் இருக்கும்போது அந்த படிப்பை தொட்டுட்டிங்கன்னா உங்கள் தனுசு ராசிக்கு பட்டம் பதவி உயர்வு எல்லாம் தேடி தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லா இந்த வருஷம் அந்த சனி பகவான் அங்கே பயிற்சி ஆணை போனதுலேருந்து இந்த எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி தான் வைக்கக்கூடிய காலகட்டம். பாருங்கள், என்ன தான் நம்ம சந்தோஷம் திருப்தி இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற நிம்மதியே இல்லைங்க. அப்படி தான் நீங்கள் நினைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், தனுசு ராசிக்காரெல்லாம் அதிகமாக ஒரு சில நேரத்தில் உங்களுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திட்டு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதிகமாக நெகட்டிவாக பேசுறதுக்கான தன்மையே இருக்குது. பாருங்கள், இந்த தனுசு ராசிக்காரங்க அந்த பாசிட்டிவாக மட்டும் பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. அது கம்பல்சரி பாசிட்டிவாக எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த சனி பகவான் நாங்கள் சுகஸ்தானத்தில் வரும்போது ராகுவானோட சேரும்போது ஒரு குடும்பத்தை நல்லபடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க போறார் சனி பகவான். பாருங்க, இது வரைக்கும் நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தான் நினைக்கிறோம். ஆனா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டேங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க, இல்லை பையனை தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டு பொண்ணு வருத்தத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்றதே ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் கூட இந்த 100% இந்த சனி பகவான் அந்த 4ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது நீங்க டைவர்ஸ் நோக்கி போயிட்டீங்கன்னா நிச்சயமாக டைவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம பிரிவினை சேர்ந்துச்சிட்டோம், ஒரு சேர்ந்து பேசி இருக்கலாம் அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் சேர்ந்து பேசி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இந்த சனி பகவான் மட்டும் உங்களுக்கு பயிற்சியாய் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்லபடியாக குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு 5 வருஷம் தான் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த லவ்வை எப்படி சொல்றதுன்னு தெரியலனாலும் கூட அந்த சனி பகவான் அந்த ராகு பகவான் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது 100% நீங்க செஞ்ச லவ் எல்லாத்துக்கும் தெரிய வர வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்க. அப்புறம் நீங்களே சொல்லாட்டியும் பரவாயில்ல, மற்றவங்க மூலியமா உங்க வீட்டுக்கு தெரிய வேண்டிய சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்து விடுவார். அதை பாருங்க, அந்த தகரி ஸ்தானாதிபதி
அதிபதி 4ல் போய் நிற்கும் போது உங்களுக்கு வண்டி, வீடு, வாகனம் எல்லாத்துலேயுமே ஒரு விருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறாரு. பாருங்கள், அந்த சனி கொடுப்பார் யார் தடுப்பாருங்கிற பழமொழி இந்த தனுசு ராசிக்கு மிக சிறந்த காலகமாக இருக்க போகுது. இப்போ வண்டி, வீடு, வாகனத்துலேயும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு வரப்போகிறதே கிடையாது. மிக சிறப்பான இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு இருக்க போகுது. பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அங்கே பயிற்சியாகி போனது இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து. நன்றி, வணக்கம். மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன்.